ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா 15 இடியம்ஸ் இம்பார்ட்டண்ட்டான இடியம்ஸ் பார்த்தாச்சா. ஸோ அதோடைய கண்டினியூஷனா இன்னைக்கு ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான இடியம்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல ஒரு சிலது நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணதும் ஆட் ஆகும். ஸோ 16th ஒன் பாருங்க, பீட் அரவுண்ட் த புஷ். இது நான் கிளாஸ்லயே அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடியம். beat around the bush. So beat around the bush அப்படிங்கிறப்போ டைம் வேஸ்ட் பண்றது, மெயின் டாபிக்கை விட்டுட்டு வேற ஏதாவது பேசிட்டு இருக்கிறது. ஓகேவா? ஸோ அவாய்ட் தி மெயின் டாபிக், இல்ல அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்றது, இது எல்லாமே. ஸோ அடுத்து பாருங்க, பீட் அரவுண்ட் தி புஷ்க்கு அப்புறமா ஆட் ஃபியூவல் டு தி ஃபயர். இது நமக்கே தெரியும், ஆட் ஃபியூவல் டு தி ஃபயர். அப்பனா எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறோம், விச் மீன்ஸ் இருக்கிற விஷயத்த இன்னும் கொஞ்சம் வேர்ஸ் ஆக்குறோம். ஓகேவா? மேக் இட் வேர்ஸ். இருக்கிற விஷயத்த இன்னும் கொஞ்சம் வேர்ஸ் ஆக்குறோம். அடுத்து பாருங்க, cry over spilled milk. cry over spilled milk. அப்பனா கீழே சிந்தின பாலை நினைச்சு என்ன பண்றோம், அழுகுறோம். அப்ப அது ஆல்ரெடி கீழே சிந்திருச்சு, நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அகெயின் அப்படிங்கிறப்ப என்னது, கம்ப்ளைண்ட். வி ஆர் கம்ப்ளைனிங் unnecessarily. கம்ப்ளைன் unnecessarily. கம்ப்ளைன் கம்ப்ளைண்ட் unnecessarily. தேவையில்லாம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நடந்து முடிஞ்சதை சேஞ்ச் பண்ண முடியாது. cry over spilled milk. ஸோ அடுத்து பாருங்க, 19th ஒன், ஃபேஸ் தி மியூசிக். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஃபேஸ் தி மியூசிக். அப்போ ஃபேஸ் தி மியூசிக் அப்படின்னா என்ன கான்சிக்வன்சஸ் இருந்தாலும், வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், வி ஷுட் ஃபேஸ் இட் வெரி பிரேவ்லி. ஃபேஸ் தி மியூசிக் அப்படிங்கிறப்போ வி ஷுட் அக்செப்ட் தி கான்சிக்வன்சஸ், வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அக்செப்ட் கான்சிக்வன்சஸ். ஓகேவா? கான்சிக்வன்சஸ். அடுத்து பாருங்க, ஃபேஸ் தி மியூசிக் அப்புறமா blow off steam. blow off steam. இப்போ குக்கர்ல அந்த ஸ்டீம் இருக்கு, அந்த ஸ்டீமை வெளியேற்றிட்டோம்னா ஈஸியா குக்கரை ஓபன் பண்ணிடலாம். அப்போ அதுல இருக்கக்கூடிய ப்ரெஷரை நம்ம என்ன பண்றோம், வெளியே ரிலீஸ் பண்றோம். அதே தான் blow off அப்படின்னா ஊதுறது, ஸ்டீம் அப்படின்னா அந்த ப்ரெஷர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்றோம், ஆங்கிரிய நம்ம ரிலீஸ் பண்றோம், கோபத்தை கட்டுப்படுத்தியாச்சு, கோபத்தை விட்டாச்சு. ஸோ ரிலீஸ் ஆங்கிரி, ரிலீஸ் ஆங்கர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரிலீஸ் ஆங்கர். அடுத்து பாருங்க, கட் கார்னர்ஸ். கட் கார்னர்ஸ் இதுவுமே நம்ம கிளாஸ்ல அடிக்கடி பார்த்த ஒரு விஷயம் தான். கட் கார்னர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், பெட்ரோல் லிட்டர் 100 ரூபாய்க்கு போய்கிட்டு இருந்துச்சு. ஓகேவா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் தான். அப்போ ஐம் அ மிடில் கிளாஸ் கேர்ள். அப்ப நான் ஒரு மிடில் கிளாஸ் அப்படிங்கிறப்போ நான் ஸ்கூட்டிக்கு போறப்ப என்ன பண்றேன், 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறேன். இப்போ அது 150 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கு மட்டும்தான் என்னோட பைக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒதுக்கி வச்சிருக்கேன், பிகாஸ் ஐ எம் மிடில் கிளாஸ். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணும், அந்த 100 ரூபாய்க்கு மட்டும் 1 லிட்டர் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா இப்போ 1 லிட்டர் எனக்கு 150 ரூபாய் ஆயிடுச்சுன்னா 100 ரூபாய்க்கு எவ்வளவு போட முடியுமோ அதை மட்டும் தான் நான் போடுவேன். அதான் இது கட் கார்னர்ஸ், which means do it cheaply. do it cheaply. கட் கார்னர்ஸ் அப்படின்னா do it cheaply. அடுத்து பாருங்க, steal someone's thunder. steal someone's thunder. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் வழிகள் இருப்பாங்க. ஸ்டீல் சம்ஒன்ஸ் தண்டர். ஸ்டீல்னா என்னது, திருடுறது. சம்ஒன்ஸ் அப்படின்னா அடுத்தவங்களோடது. தண்டர் அப்படிங்கிறப்ப ஈடின்னு சொல்லலாமா. அப்போ அடுத்தவங்களோட புகழை வந்து என்ன பண்ணிக்கிறது, திருடிடுறது. அடுத்தவங்களோட ஒர்க்கை வந்து எடுத்துக்கிறது, அவங்களோட கிரெடிட்டை வந்து எடுத்துக்கிறது. ஓகேவா? ஸோ ஸ்டீல் சம்ஒன்ஸ் தண்டர் அப்படிங்கிறப்போ டேக் கிரெடிட். இந்த வேலையை யாரு முடிச்சா, இந்த ஐடியா யாரு கொடுத்தா அப்படின்னா கொடுத்தது ஒருத்தவங்க இருப்பாங்க, இல்லைன்னா நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி போய் நின்னுக்கிறது, டேக் கிரெடிட். ஸோ அடுத்து பாருங்க, keep your chin up. keep your chin up. chin up அப்படின்னா என்ன அர்த்தம், இப்படி நிமிர்ந்து நிக்கிறது. keep your chin upனா எப்பயுமே தலை நிமிர்ந்து நிக்கிறது, which means keep positive.
ஆல்வேஸ் ஸ்டே பாசிட்டிவ். ஸ்டே பாசிட்டிவ். ஓகேவா? ஸ்டே பாசிட்டிவ். கீப் யுவர் சின் அப் அப்படின்னா ஸ்டே பாசிட்டிவ். Play it by ear. Play it by ear. காதை வச்சு விளையாடணுமா? ஸோ play it by ear அப்படின்னா அந்த ஃப்ளோல போறது. ஓகேவா? go with the flow. go with a flow. அந்த ஃப்ளோல போயிடுறது. இப்போ மழை வருமா? ஆமா மழை வரும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கிறது. எக்ஸாம் இருக்கா? ஆமா எக்ஸாம் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ play it by ear அப்படின்னா அந்த ஃப்ளோல அப்படியே என்ன பண்ணிடுறது, எந்த பிளானும் இல்லாம அப்படியே போயிடுறது. ஸோ அடுத்து பாருங்க, burn bridges. burn bridges. bridges அப்படின்னா பாலம் அப்படின்னு சொல்லி தெரியும். burn அப்படின்னா எரிக்கிறது. அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து என்ன பண்றது, முடிச்சுக்கிறது. அதுதான் என்ன சொல்லுவோம் நம்ம, burn bridges அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ burn bridges அப்படிங்கிறப்போ ruin relationship. ruin relationship. ஒரு ரிலேஷன்ஷிப்பை அழிச்சிடுறது அல்லது எண்ட் பண்ணிக்கிறது எல்லாமே சொல்லலாம். அடுத்து பாருங்க, ஜம்ப் தி கன். ஜம்ப் தி கன். ஸோ கன் அப்படின்னா எனக்கு துப்பாக்கின்றது தெரியும். ஜம்ப்னா குதிக்கிறது, விச் மீன்ஸ் வெரி ஆக்டிங் வெரி குவிக்லி. ஆக்ட் வெரி குவிக்லி இல்ல அப்படின்னா ஆக்ட் டூ இயர்லி. சீக்கிரமா அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆக்ட் டூ இயர்லி. ஓகேவா? read between the lines. read between the lines. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா? எக்ஸாம்பிள் சொன்னா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ ஒரு பசில் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த பசிலை வந்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து நீங்க வந்து சால்வ் பண்ண சொல்றீங்க. பட் அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த பசில் புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க அதுக்கு திருப்பி சொல்றீங்க read between the lines அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்போ கவனமா பாரு. find the hidden meaning. அந்த மீனிங் உள்ள ஒளிஞ்சிருக்கு, அதை நீ கண்டுபிடி. ஓகேவா? find the hidden meaning. அதான் என்னது, read between the lines. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க 28. a blessing in disguise. a blessing in disguise. ஸோ நமக்கு டிஸ்கியூஸ் அப்படின்னா என்னன்றது தெரியும். ஏதோ ஒரு கெட்ட விஷயம் டிஸ்ன்னு சொல்லி வந்ததுனால நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். பிளெஸிங் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம். அப்ப கெட்டதா இருக்கக்கூடிய நல்லது அப்படிங்கறதா என்னது, a blessing in disguise அப்படிங்கிறது. ஓகேவா? hidden benefit. hidden benefit அப்படின்னு சொல்லி சொல்லலாம். hidden benefit. hidden benefit. on cloud 9. on cloud 9. so on cloud 9 அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருக்குது. வெரி ஹாப்பி, வெரி பிளசன்ட்ஃபுல், வெரி ஜாய்ஃபுல். இது எல்லாமே on happy, very happy அப்படிங்கறத வந்து நம்ம on cloud 9 அப்படிங்கறத வந்து சொல்லலாம். அடுத்து பாருங்க, throw in the towel. ஓகேவா? throw in the towel. throw in the towel அப்படிங்கிறப்போ நம்மளோட டிஃபீட்டை வந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்ம அட்மிட் பண்ணிக்கிறோம். ஆமா நான் தோத்துட்டேன் அப்படிங்கறத வந்து ஒத்துக்கிறோம், கிவ் அப் பண்ணிடுறோம். அதான் என்னது, throw in the towel. ஸோ இந்த 30 இடியம்ஸாவது என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, பேசிக்கா நம்ம லேர்ன் பண்ணிக்கணும், பேசிக்கா நமக்கு தெரிஞ்சுக்கணும். இடியம்ஸ் எப்பயுமே இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ள இருக்கிற வேர்ட்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், மீனிங்கை வந்து போட்டுடலாம். ஒரு சென்டென்ஸ்ல கொடுத்து அதோட மீனிங் கேட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் தனியா மட்டும் இடியம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம லேர்ன் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த கெஸ் பண்றதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம பிடிஎஃப்ல டைப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கும், ஈஸியா இருக்கும். பட் அதை நீங்க பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி ரைட் பண்ணி கொடுக்குறப்போ யூ ஸ்டார்டட் டு லிசன் வெரி கேர்ஃபுல்லி அண்ட் ஆல்சோ யூ மே டேக் நோட்ஸ். ஓகேவா? நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனாலதான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ரைட் பண்ணி நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.